ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். வெங்காய சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் எப்படி செய்கிறது, அதாவது வெங்காய சாம்பார் நான் செய்கிற ஸ்டைலை உங்களுக்கு சொல்கிறேன். நானும் நல்லா சமைப்பேன் கைஸ். எப்படின்னா, குக்கரில் பருப்பை நல்லா கழுவிட்டு, துவரம் பருப்பை வேக போடுறதுக்கு கழுவிட்டு குக்கரில் போடணும். அந்த துவரம் பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 2 வெள்ளைப்பூண்டு போட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு குக்கரில் பருப்பையும் காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் போட்டு தாளித்து, எப்பயும் சாம்பாருக்கு தாளிக்கிறப்ப ஒரு 5-6 வெந்தயமும் கூட சேர்த்து போட்டு சாம்பார் தாளித்து பாருங்கள். கமன்னு இருக்கும் வாசனையாக. அதோட பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த பருப்பில் இருக்க கேஸ் நமக்கு ஒன்றும் செய்யாது. கடுகு, வெந்தயம், 5-6 சீரகம், பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி 2 வரமிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். தாளித்து வெங்காயத்தை வதக்கி விட்டு இந்த நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அத்தனையும் களைஞ்சி விட்டு அந்த தாளித்ததில் வடை சட்டியில் ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் சாம்பார் தூளுன்னு இருக்கும், சக்தி சாம்பார் தூள் நல்லாயிருக்கும். அது 1.5 ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாடை போனோடனே இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டல் சாம்பார் என்னங்க, நம்ம வீட்டு சாம்பாருக்கு நிகர் வேறு எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். மறக்காமல் உப்பு போடணும் கைஸ், மறந்துடாதீங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எப்படிங்கிறது சொல்கிறேன். உருளைக்கிழங்கு இந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை போட்டு தாளித்து இந்த உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ நமக்கு என்ன டேஸ்ட்டு பிடிக்கும், இப்போ சிக்கன் பொடி டேஸ்ட்டு பிடிச்சாலும் சரி, இல்லை மட்டன் பொடி டேஸ்ட்டு பிடிச்சாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி சிம்மிலேயே வச்சு நல்லா முறுமுறுன்னு வறுத்தெடுக்கணும். மறக்காமல் உப்பு போடணும், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா சிம்மிலே வச்சு முறுமுறுன்னு வறுத்தெடுத்து சாம்பாருக்கு சைடிஷ்ஷு இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்டா எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். மக்களே, செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் உறவுகளே, என் சகோதர சகோதரிகளே, நானும் சமைப்பேங்க.